கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பேக் ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. ஸோ கொஞ்ச நாள் எந்த அப்டேட்டும் இல்லாமல் போரிங்காக போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேருடைய கமெண்ட் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ என்ன ப்ரோ வீடியோஸ் எல்லாம் வரதில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ துலீப் டிராஃபியோட எண்டுக்கு நம்ம நெருங்கிட்டோம். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக பங்களாதேஷ்க்கு எதிரான அந்த ஒரு டெஸ்ட் போட்டி ஏன் ரொம்ப முக்கியம், இதில் விராட் கோலியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது, ஸோ எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக இந்த துலீப் டிராஃபியில் டீம் சி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட், ரஜத் பட்டிதர், இசான் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போக தமிழக வீரர்கள் உள்ள இருக்கிறதுனாலேயே இந்த டீம் பார்க்கறக்கே ஒரு கலகலப்பா இருக்குன்னு சொல்லி ஆகணும். அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அதை அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுல கெட்டிக்காரங்களா இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி டிராஃபியை வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியன் டீமுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மேஜர் பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஓடிஐ மேட்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வருஷத்துல இன்னும் 3 மாசம் இருக்கு. இந்த 3 மாசத்துல ஓடிஐ போட்டிகள் விளையாட மாட்டாங்க. டைரக்டா அவங்க ஜான்வரிக்கு அப்புறம் தான் அந்த ஓடிஐ மேட்ச் அப்படிங்கறத விளையாட போறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த தடவை சாம்பியன்ஸ் டிராஃபி ஓடிஐல தான் நடக்க போகுது. 50 ஓவர் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாருக்குமே அடியா இருக்க போகுது. ஏன்னா T20 ஃபார்மேட்ல இருந்தும் விராட் கோலி, ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அண்ட் ஓடிஐ ஃபார்மேட்டும் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய டெஸ்ட் போட்டிகள் மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். அது எல்லாத்தையுமே கிராப் பண்ணிக்க வேண்டியது பிளேயர்ஸ் உடைய கையில தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி விராட் அண்ட் ரோஹித் கண்டிப்பா டெஸ்ட்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் ரீசன் தாங்க. அவ்வளவு பெரிய ஓடிஐ போட்டிகள் எதுவும் கிடையாது. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி ஒரு சில மேட்சஸ் மட்டுமே விளையாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டா ஒரு சில பயிற்சி ஆட்டங்களோட மேட்ச்குள்ள போயிடும் அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய பயிற்சிகள் அப்படிங்கிறது டெஸ்ட் மேட்ச்ல இருந்து தான் எடுத்துக்க முடியும். அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியன் டீமுடைய ஸ்குவாட் எப்படி இருக்கு? ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லிட்டன் தாஸ், ஜேகன் அலி இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பழைய பிளேயர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆக வேண்டிய வயசாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாமே கூட உள்ள இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீமா தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு தூக்கி போட்டிருக்காங்க. காரணம் டெஸ்ட்ல சான்ஸ் கிடைச்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஸ் யூசுவல் நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு கேப்டனா இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, அண்ட் ஜெய்ஸ்வால், ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 பேருமே இருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம். சுப்மன் கில் இருக்காரு, சர்ஃப்ராஸ் கான், விராட் கோலி, KL ராகுல், துருவ் ஜுரேல் இருக்காப்ல. ஸோ அது போக ரிஷப் பண்ட்டுடைய கம்பேக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ கண்டிப்பா அவர் வரணுங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறதுனாலே ஸோ நமக்கு அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அது நம்ம ஞாபகம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் காபா மேட்சஸ் எல்லாமே ஞாபகம் வரும். அண்ட் ரிஷப் பண்ட்டுடைய அந்த இன்னிங்ஸ் மறக்கவே முடியாது. ஸோ இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட மேட்ச் நடக்கும்போது போட்டு துவைப்பாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பயிற்சி ஆட்டம் மாதிரி தான் அண்ட் சேப்பாக்ல களம் இறங்க போறாங்க இந்த ஒரு யங் ஸ்குவாட். ஜெய்ஸ்வால் எல்லாமே இருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாரு, மிடில் ஆர்டர்ல எப்படி இறங்க போறாங்க, ரோஹித் ஓபன் பண்ண போறாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் நம்ம மேட்ச்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேப்பாக்ல நடக்க போது ஸ்பின்னர்ஸ் இல்லாம எப்படிப்பா அப்படின்னு யோசிக்கும் போது மண்ணின் மைந்தர்களான அஸ்வின், அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே போறாங்க. ஸோ இந்த ட்ராக்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரவி இந்திரன், இந்த பக்கம் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோசியல் மீடியாவிலே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. 2 பேருமே சேப்பாக்ல விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால வேற லெவல்ல வரவேற்பு கிடைக்கும். ஸோ ட்ராக்கை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பெருசா எதுவுமே யூஸ் பண்ணாம ஸோ அவங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அகைன்ஸ்ட் பிளானா இருக்க போதுங்கிறதுலயே மாற்றம் கிடையாது. அப்படியே கட் பண்ணா விராட் கோலிக்கு 4-5 மைல் ஸ்டோன் இருக்குங்க. ரெக்கார்டு அப்படின்னாலே கோலி தான் கண்ணு முன்னாடி வருவாரு. ஸோ இந்த மேட்ச்ல ஏகப்பட்ட ரெக்கார்ட் சொல்றாங்க. 27,000 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னும் ஒரு சில ரெக்கார்ட்ஸ் நான் சரியா பார்க்கல. ஸோ ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த மேட்ச்ல ஒரு 2 செஞ்சுரி போட்டாங்க அப்படின்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு ரொம்ப லாங்கா ஒரு 5-6 அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். இவங்க 2 டெஸ்ட் மட்டும் வச்சுட்டு ஸோ அடுத்ததா T20 அப்படியே போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நியூசிலாந்து கூட அப்கமிங் மேட்சஸ் அப்படிங்கறத வரப்போகுது. ஸோ இந்த வருஷம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் பல தடவை சொல்லிட்டேன், ஓடிஐ மேட்சஸ் கிடையாது. இந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிராப் பண்ணிக்கணும். லைக் நீங்க ஓடிஐ மாதிரி விளையாடுவீங்களோ T20 மாதிரி விளையாடுவீங்களோ தெரியாது. ஸோ உங்களுடைய ஃபார்மை இந்த டெஸ்ட்டை வச்சு தான் நீங்க அன்டில் ஓடிஐ மேட்சஸ் வரைக்கும் அந்த ஜான்வரி 2025 வரைக்கும் புஷ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஆஸ் யூசுவல் அவருடைய ஃபேவரட் பொசிஷனான 1 டவுன்ல தான் வரப்போறாரு. ரோஹித் மட்டும் இடம் மாறக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா கில் இருக்காரு, ஜெய்ஸ்வால் இருக்காரு அப்படிங்கிறதுனால யாரு ஓப்பனர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்குவாட்லயும் யாரை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேணா மாறலாமே தவிர ரோஹித் சர்மா எங்க இறங்குவாரு அப்படிங்கறத பொறுத்து பார்க்கணும். சரி ஓகே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கீழே வரலாம். அப்படி இல்லை நான் தான் ஓப்பனிங் இறங்க போறேன், எனக்கு மேட்சஸும் கிடையாது, ஸோ ஓடிஐல
ஐபிஎல்ல நான் ஓப்பன் தான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால நானே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா ஒன்னு ஜெய்ஸ்வால் இல்ல ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கில் இல்ல ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ இது போக ரிஷப் பண்ட்டுக்கு ரொம்ப குரூசியலான மேட்சா இருக்க போகுது, துருவ் ஜுரேல் மாதிரியான யங்ஸ்டர்ஸுக்கு இருக்க போது, ஆகாஷ்தீப் மாதிரியான பவுலர்ஸுக்கு இருக்க போது. ஸோ இவங்க எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்ணிக்கணும். இதுல நான் பும்ராவை மட்டும் பத்தி பேசல, ஏன்னா அவரை பத்தி பேசணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. எந்த ஃபார்மெட்டா இருந்தாலும் மனுஷன் கன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ இதுலயும் பண்ணுவாருங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அப்டேட் வீடியோன்னு சொன்னோம். ஸோ இவ்வளவுதான், பெரிய அப்டேட் எதுவும் வரல. ஐபிஎல் உடைய அரசல் புருஷனான ஆக்ஷன் டேட் எல்லாம் வந்திருக்கு. நான் அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கறத வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு செப்பரேட் வீடியோவா போடுறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.